ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. அதுக்காக ஒரு சம்மர் ட்ரிப் வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவை ஜங்ஷன். ட்ரெயின் வந்தாச்சு. ட்ராவலர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி இப்போ வந்துருச்சு. வண்டி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் வந்து வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி மலையில் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஷாக்கு போகிறோம். இப்போ நம்ம வெள்ளையங்கிரி மலை சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. சிவன் வந்து இங்கே வெள்ளை கலரில் நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இன்றைக்கி சிவன் வந்து இவர் உண்மையாலே வெள்ளையாக இருப்பாரா இல்லை அலங்காரமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்ல ஜோடிப்பு. இன்றைக்கி நாங்கள் போன நேரம் வந்து சித்ரா பௌர்ணமி வேறு. அதனால் கோவிலில் வந்து சரியான கூட்டங்க. அது மட்டும் இல்லாமல் மலை ஏறுறவங்க நிறைய ஜனம். கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு ஏறிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோயிலை சுற்றியும் அன்னதானம் வந்து போட்ட மாதிரியே இருக்குங்க. ஆளுக்கு வேண்டுதல் பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க போல இருக்குது. கோயில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஈஷா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்புற வழி ஃபுல்லாக ஆளுங்க வந்து நடைபாதையில் வந்துகிட்டே இருக்காங்க கோயிலுக்கு. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாம் ஃபேமிலி ஆளுங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. தடி ஒன்று வச்சுருக்காங்க மலை ஏறத்துக்கு வசதியாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஈஷாக்கு வந்தாச்சுங்க. எங்கள் வண்டி பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஆதியோகி ஸ்டாட்யூக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். நாங்கள் அங்கே போகும்போது வந்து மணி 6 ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அங்கே நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:00 இங்கே ஷோ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு லைட் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் லைட் ஷோ முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி சர்வவாசல் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து டைமிங் வந்து ஓவர் ஆகிடுச்சி. கேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி. சரி ஓகேன்னுட்டு ஒரு முறை வந்து பார்த்துக்கலான்னுட்டு அங்கேருந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக மருதமலைக்கு கிளம்பிட்டோம். இங்கே லைட் ஷோ வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய காட்சி. அந்த சிவன் வந்து அழகழகாக அந்த கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. தொண்டையில் அந்த ஆழகாலம் விஷயம் இறங்குறது இந்த மாதிரி நிகழ்ச்சி, அது கொடி வர மாதிரி அதாவது சூப்பராக இருந்ததுங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்தது. லேசர் லைட் ஷோ தான் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் ஷோ ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து மருதமலைங்க. மருதமலைக்கு வந்து காலையில் பஸ் ஏற இடத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தோம்னா சரி 3 லைன் பெரிய லைனுங்க. பஸ் 1 மணி நேரமாக வரலன்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மைக்கில் வேறு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் மலை வழியாக படிக்கட்டு வழியாக ஏறி போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நாங்களும் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணோம். சுத்தமாக பஸ் எதுவும் வர மாதிரியே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பெரியவங்க வயசானவங்க 2 பேரை மட்டும் கார் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வந்து கற்பூரத்தை ஏற்றிட்டு படிக்கட்டில் வந்து நடக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது போகிற வழியில் இருக்கிற கடைங்க. அங்கே ஒரு கற்பூரத்தை மட்டும் வாங்கி ஏற்றிட்டு நாங்கள் படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 100 படிக்கிட்டே வேகமாக ஏறிட்டோங்க. இங்கே எத்தனை படி இருக்குன்னு தெரியாமல் தான் முதல்ல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறி முடித்த பிறகு பார்த்தா தான் ஒரு 600 படிக்கிட்டே இருந்திருக்கோம் போல இருக்குது. படி ஏறுவோன்னு தெரிஞ்சால் நான் வந்து சுடியில் வந்துட்டுருப்பேன். சரி பஸ்ஸில் தானே போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டு புடவை வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏறி முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து விளாசி போச்சு. இது ஸ்டார்டிங் ஒரு 10 படி கிட்டக்கவே இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஐயோ வாடா. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஜனம் க்யூ நிற்கிது. காலையில் ஒரு 10 மணி போல் தான் இருக்கும். 9 மணி 10 மணி கிட்டக்க தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சரியான ஜனம். போய் பார்த்துட்டு பொது தரிசனத்தில் ஃபுல்லாக லைன் பெருசாக இருக்குங்க. அதில் போனோம்னா நம்ம அடுத்த கோயில் போக முடியாதுன்றதுக்காக ரூ. 50 டிக்கெட்டில் போய் நின்னோம். அங்கே போனாலும் ஒரு 1/2 மணி நேரம் லைனில் போட்டாங்க. ஏன்னா முருகனுக்கு வந்து அபிஷேகம் போயிட்டுருந்தது. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணி சாமியை அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்றி வந்துட்டு பக்கத்தில் வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குங்க. அங்கே போயிட்டு அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு வந்து லைனில் நின்னாச்சுங்க. ஏற சொல்ல படியில் ஏறிட்டோம். வரும்போது வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இறங்குறது வந்து பஸ்ஸில் இறங்கியாச்சு. கீழே இறங்கிட்டு பசங்களுக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான்லாம் ஒரு சிலதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆழியார் டேம். என்னப்பா பண்ணுறீங்க? இந்த மாதிரி மலை கோயிலுக்கு போனாலே கல் வச்சு வீடு கட்டுவோம் இல்லைங்களா அந்த அப்போல்லாம். அதே போல் எங்கள் சின்ன பசங்க வந்து கல் வச்சு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் இது போல் சின்ன வயசில் வந்து நிறைய இந்த மாதிரி மலை கோயிலுக்கு போக சொல்லலாம் வீடு கட்டியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மருதமலை நான் வந்திருக்கேன். அதே மாதிரி வள்ளிமலை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற இடத்துல நான் கல் எடுத்து வச்சு அடிக்கிட்டு வருவேன். இந்த மாதிரி கல் வச்சு வீடு கட்டினா நம்ம வீடு கட்டுவோன்னு ஒரு நம்பிக்கை. அது உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆழியார் டேம் பார்த்துட்டு மாசாணி அம்மன் பார்த்துட்டு திரும்ப வந்து ரூமுக்கு வந்து ஸ்டே ஆகிடுவோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.